எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாபா ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க. நேற்று இன்னைக்கு இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்டுருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்துக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துனே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குற, உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றான். நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா, 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான், வாசலில் ஃபெராரி கார் நிற்குது, நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து டே அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுவேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவர் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2-2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ hour இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான் அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்ச ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார்.
ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது, கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தீபன் அந்த 2 லட்ச ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்ச ரூபாய் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வை திஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடி தான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலேயும் பெஸ்ட் மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ். நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம். பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்துலையும் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் பிஃபோர்னு. யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், சாரி முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் பி ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ என்வி யோர் ஒர்க். அண்ட் பிரதீப் பி ராகவ், விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம் விக்னேஷ் சிவன். இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டாரு. ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய மேடையில் நிற்கிறேன். ஐ எம் நர்வஸ், பட் அட் த சேம் டைம் ஐம் வெரி எக்ஸைட்டட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்ஐகே ரொம்ப ஸ்பெஷலான படம் டு ஆல் ஆஃப் அஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஆனால் இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன் குவாலிட்டி தட் இட் டாட் அஸ் இஸ் பேஷன்ஸ். வெயிட்டிங் நிறைய வெயிட்டிங்லேயே போச்சு. பட் ஐ பிலீவ் தட் எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ரீடிஃபைன் சினிமா, இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த வெயிட் கண்டிப்பாக வர்த் இட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கல்கி நான் பண்ண கேரக்டர், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாம் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அன்கன்வென்ஷனல் காஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் விக்கி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ எனிபடி ஹூ கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என்னை விஷுவலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எனக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஐ வாஸ் லைக், சார் நீங்கள் ஷோரா சார், எல்லோரும் ஜானு அந்த மாதிரி தான் என்னை பார்த்துருக்காங்க. பட் ஹீஸ் லைக், இல்லை அதெல்லாம் உடைக்கணும், யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். பட் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் ஃப்ரம் மை director, who has the sweetest smile and the most fun-loving director. I believe that I am his favorite because he's always made me feel like it, and I'm so grateful. Okay, now coming to the cast and crew, Kriti Shetty, my darling. எல்லாரும் சொல்லுவாங்க கிருத்தி இஸ் டூ பர்ஃபெக்ட் டு பி ரியல். அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு அழகு எப்படி. But I think Kriti is as real as it gets. She's beautiful inside and out. She's intelligent. இந்த அளவுக்கு talent and professionalism at such a young age. I learned so much from her, and I think these kind of to have a co-actor like her, it was very healing because it was a challenging film, and I know how much she's worked hard on it. Pradeep, as always, I think you've become a brand, and now I think for me, உங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னென்னா, டிஸ்பைட் பீயிங் அ டைரக்டர் யோர் செல்ஃப், நீங்கள் ஒரு ஆக்டராக வந்தீங்கன்னா யூ கம்ப்ளீட்லி சரெண்டர், அண்ட் எந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல், லைக் ஒன்லி வென் யூ
when it's needed நீங்கள் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெச்சூரான அப்ரோச். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் தேட் பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஐடியாஸ் இருக்கும், ஒன்று கேட்டு பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹீ இஸ் ஜஸ்ட் வந்தோமா வேலை பண்ணோமா போகிறோமா, லைக் தட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே டு லுக் அட் திங்ஸ். ஸோ யா, ஐ ஹோப் யூ pursue all your dreams. எஸ்ஜே சூர்யா சார் இங்கே இல்லை, பட் அவர் ஸ்டைல் எல்லாமே அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் இந்த படத்தில். ரவிவர்மன் சார், த விஷுவல்ஸ் அன்மேட்சபிள். ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு எப்போவுமே அவரோட விஷனில் வருது, அவரோட டு பி கேப்சர்ட் இன் ஹிஸ் யூனோ ஃப்ரேம்ஸ் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. So early in my career I was able to do that, so I think that's an achievement. Everybody else here, Malvika ma'am, Mishkin sir, Sharana, Yogi Babu sir, all of my co-actors, the direction team, but my go-to is Paru. I think, yeah, she's somewhere there. எனக்கு தெரிஞ்சு லைக் ஷீ இஸ் தி ஆல் இன் ஆல். எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் அந்த அளவுக்கு இன்வால்வ்டாக, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் யூனோ ஸோ மெனி பீப்புள் பிஹைண்ட் த ஃபில்ம். லைக் நீங்கள் வெளில பார்க்குறது மட்டும் இல்லாமல், பட் பாரு ஹஸ் பின் தட் ஒன் பர்சன் ஹூ ஐ கேன் கோ டு ஃபார் எவ்ரி திங். ஐ திங்க் பிக் திங்ஸ் ஆர் கம்மிங் யோர் வே as well. ஹரிஷ், திவாகர், everybody else, பிரதீப், ராகவ், தி எடிட்டர், முத்துராஜ் சார், உங்கள் விஷுவல்ஸ். ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படம் பண்ணுறது ஈஸியே இல்லை. ஸோ ஐ பிலீவ் தட் today if we were able to bring that to light is because of the technical team. And yeah, I'm so sorry if I missed out, but I'm just very overwhelmed and super happy. And I would like to finish by saying thank you to Rowdy Pictures and Seven Screen for backing Vicky sir's dream. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கனவு இல்லை இது, to make it to come to reality. And we have all waited and worked so hard. So finally it's hitting theaters and it's a complete theater watch. அது நீங்கள் தியேட்டரில் பார்க்கலன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அனிருத், எஸ், ஹிஸ் நான் எப்போவுமே யோசிப்பேன், ஹி ஹாஸ் தட் மிடாஸ் டச். அவர் என்ன தொட்டாலும் இட் டர்ன்ஸ் இன் டு கோல்ட். அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் ஸோ டேலண்டட். மாஸ்டருக்கு அப்புறம் இந்த படத்தில் யூனோ ஹீ இஸ் டூயிங் அ ஃபில்ம் தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப். ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் மைட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ. என்னை இது வரைக்கும் பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் ரோலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ April 10th எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அண்ட் let us know what you think. Thank you. சீக்கிரமாக பேசிட்டு போகிற நினச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா இப்போ போனால் தான் விடிஞ்சால் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா நான் இங்கேருந்து வரும்போது தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்த்தா ஏதோ கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களாம் எவ்வளோ தூரம் வந்து படிக்கிறீங்களே? படிக்கிறீங்களா? சார் இது கோயம்புத்தூர் இல்லை சார், இது ஆந்திரா சார். ஆந்திராவா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் ராம பார்த்தது வந்ததுலேருந்து. தம்பி இந்த எல்ஐகே கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டுறாதப்பா, நானாக பேசிடுறேன் மேனேஜ் பண்ணி. சார் எல்ஐகே பற்றி என்ன நினச்சேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. சரி சார். என்ன சார்? சார் நீங்க வர பேசினாலும் சொல்றேன். என்ஜாய் பண்ணுவோம் சார். ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றேன். ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ். அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்க என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன் இல்லை நான் என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேட்டு ஒரு 4 டேட்டு மாற்றி, நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து, ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான். பட் விக்கி, ஆல் திஸ் சஃபரிங் வில் பே ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி.
விக்கி நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ராம் தான். நான் இங்கே வந்து ராம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராம் நான் எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷமாகிற ஒரு மனுஷன். என் லைஃப்பில் நான் சினிமாவில் மோஸ்ட் டேரக்டர்ஸ்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். ஐ திங்க் ஹி வில் பி த ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் ஆக்சுவலி. விக்கியை வாழ்த்துருக்கு. ஏன்னா விக்கிக்கும் ராமுக்கும் ஒரு பெரிய இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராம் எங்கே போனாலும் விக்கியை பற்றி ரொம்ப உயர்வாகவும், தங்கச்சியை பற்றி அவ்வளோ எப்பயுமே பேசுவான். என்ன ஆஃபீஸில் வந்து பேசுவான். ஸோ விக்கி ஒரு மர்மமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் விக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விக்கியை பார்க்கும்போது விக்கி ஒரு 6 அடியில் இருக்க ஒரு குழந்தை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் பேசிக்கலி. பட் இஸ் நாட் இக்னரண்ட், இஸ் வெரி இன்னசென்ட். டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா? ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து பேசுதா, வாடா. ரெடி. ஓகே ஓகே. என்னப்பா யாரோ ஒருத்தர் பேச, என்ன அவனை கூப்பிடுங்களேன்ப்பா, என்னப்பா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஒரு நுட்பமான பையன் விக்கி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. விக்கி பேசிக்கலி அவன் லைஃப் ஆரம்பித்தது வந்து இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலி. பேசிக்கலி அவன் ஒரு பெர்கஷனிஸ்ட், ட்ரம்மர். அப்புறம் வந்து பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து ஒரு சின்ன கவிஞன் தான் அவன் ஆக்சுவலாக. பாடலாசிரியர் சொல்ல மாட்டேன், கவிஞன் சொல்லுவான். இந்த உலகத்தை பார்த்து வியக்கிற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பூக்களாக திரியக்கூடிய அந்த கவிஞர்களில் அவனும் ஒருத்தன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவனை எழுதியிருக்கான். ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் பாட்டு எழுதுறாருன்னா அந்த படத்தை நேசிக்காமல், அந்த படத்தை சின்சியராக அதை மனசில் வச்சு பூஜிக்காமல் எழுத முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விக்கி வந்து ஆல்வேஸ் வேறு படங்களில் கூட போய் எழுதுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியம்னா விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்தால், நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும் பெரிய ஜாம்பவானவர்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விக்கி, வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். நான் விக்கிட்ட 2 டேஸ் முன்னால் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான் டப்பிங்கில். வந்து அண்ணாட்ட எப்படி கேட்குறது, நான் வந்து என்னுடைய லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைடா விக்கி, நான் வரேன்டா. என்னடா அது உனக்கு வராமல் யாரா? ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி மேடையில் தான் வந்து பேசி தான் செத்து போகணும் ஆக்சுவலாக. சினிமாவோட இதை விட என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐம் பீங் வெரி ப்ரவுட் இங்கே வந்து நின்றதுக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். விக்கி வந்து ஐ திங்க் ஹி லவ்ட் மீ ஸோ மச் நினைக்கிறேன், ஆர் ஹி லவ்ஸ் மீ ஸோ மச். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக. இந்த படமே அவனுடைய விக்கி வாழ்க்கையை பார்க்குற விதம் தான் அந்த படம். விக்கி என்றைக்குமே ஹி பிலாங்ஸ் டு ஃப்யூச்சர், ஹி நெவர் பிலாங்ஸ் டு ப்ரெசன்ட் ஆக்சுவலி. லைஃப்பை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட, அந்த குடிக்கிற தண்ணி கொடுத்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஈஸ்தட்டிக்கலாக வாழக்கூடிய ஒரு பையன். இந்த படமும் அப்படி தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்டிக் கொடுங்க. பட் இட் இஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து முழு படம் பார்க்கல, பாதி படம் பார்த்தேன். அதில் வந்து அவனுடைய விஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிக்கெஸ்ட் ஹிட் ஃபார் விக்கி. We'll take students. I didn't get your name, sorry. Charan, Sharan. Where are you from? Andhra Pradesh. Namaskaram. Andariki namaskaram. தமிழில் ஆன்சர் பண்ணலாமா? ஓகே தானே? யா. அப்படி ஸ்பெஷலாக வந்து யோசிக்கல. ஏன்னா வந்து விக்கியோட ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே சூப்பரான ஜேர்னியாக இருக்கும். அது நானும் ரவுடி தான்லேருந்து
இப்போ LIK வரைக்கும். And not only his movie songs, but he writes for us in all our other songs also. So அதனால ஸ்பெஷலாக அப்படி பிளான் பண்ணல. பட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் யுவர் லவ் டுவர்ட்ஸ் த மியூசிக் ஆஃப் LIK. தேங்க்யூ சரண், ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். Hello Anruddhanna, this is Gautam. Firstly, it's a great pleasure to have you here. What's on your bucket list that you still wanna achieve? What's on my bucket list? Yeah, you still wanna achieve. I studied only undergraduate, so I want to do postgraduate in Vailtech University. ஏன் லைக் அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்கு. நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவன் என்னன்னா பெங்களூர்ல இருந்தா. ஸோ நான் ஒரு நாள் பெங்களூருக்கு போய் நானும் அவளும் படம் பார்த்தோம். என்ன படம்? நானும் ரவுடிதானோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் எக்கோ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரே செகண்ட். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் வந்து என்னை யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து அதில் விக்னேஷ் சிவன் சார் பேரும் சொல்லுவேன். ஸோ என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எப்போவுமே நான் வந்து விக்கி ப்ரோ பேரும் வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எனக்கு. இப்போ எனக்கு லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்த்ததில்ல. நான் போய் கட்டடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோட ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு மூணாவது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளும் இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு திருப்பி நம்ம ஹீரோவா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி ஓகே ஃபுல்லாக கேட்குற மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வரைக்கும் சொன்னார். சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதை தாண்டி அனிருத் ப்ரோ மியூசிக் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு முன்னாடியே தெரியும் விக்கி ப்ரோனா அனிருத் ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம்தான், எப்படி இருந்தாலும் அனிருத் ப்ரோ மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா அனிருத் அப்படின்ற ஒருத்தரோட இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நானும் இந்தியன் தானே, எனக்கு ஆசை இருக்கும்ல. ஸோ எனக்கு அந்த ஆசை வந்து நிறைவேற்றிச்சு இந்த லைக் படம். வேல்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பிரதீப்க்கு அப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மேட்சப் எனக்கு பண்ணுறதுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஃபீலிங் அ லிட்டில் ப்ரெஷர்ட் ரைட் நவ். ஆனாலும் I have a lot of people to thank, so I'm just gonna power through. Like பற்றி பேசுகிறப்போ எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து for me it's one of my most special films that I've ever done, and to be part of a film like this career-la ivlo earlier, I feel so grateful. So thank you so much Vignesh sir for making me Dheema, for making me part of this film.
and in the film மூலமா நான் I've had the opportunity to work with some of the greatest artists that we have, Muthurat sir, Pradeep bro, and Ravi Varman sir. எல்லாருமே சொல்கிறது என்னன்னா this is my best look till date, and I completely agree. It's all thanks to Ravi Varman sir's lighting. கௌரி சொன்ன மாதிரி அவர் ஃப்ரேமில் இருக்கிறது is everybody waits to be part of his frame, and I'm really, really grateful. Vignesh sir, I don't know how I can thank you enough, because I genuinely feel in my career this is going to be one of my most memorable films, and already ellarume enna Dheema inda koopidranga. Thank you so much for that. A little credit goes, not a little, a lot of credit goes to Anirudh also, because of the lovely song people started calling me Dheema, so credits to you. And it's நான் ஆக்சுவலாக அவருக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அனிருத்க்கு few years ago. Constantly he's my top artist on Spotify. To get to work with him, I feel really good. I think a lot of people are agreeing there in the back. So coming back to Vicky sir, நிறைய பேர் படம் பார்த்ததுக்கப்புறம் they said that my performance was very consistent as Dheema, and I think all credits to you sir. ஏன்னா எப்போவுமே the effort you put in to bring that character out, not என் கேரக்டர் மட்டும் இல்லை எல்லா கேரக்டர்லேயுமே the research that you've put, it made every character stand out, and for me as a viewer I really enjoyed the movie. So thank you sir. And in the release date April 10th ன்னு சொல்கிறப்போ everybody was like, oh finally வந்துருமா, will we actually release the film April 10th அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் டிலே ஆகிறதுக்கு காரணம் it's just that we wanted to give the best product to our audience, and for that our team has spent so much effort. I am proud to be a part of this film more than anything, because so much effort has gone into every little detail. நீங்கள் இப்போது லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் கேட்பீங்கல்ல. what I like about the film the most is the kind of detailing and effort that has gone in. So hats off to our team, each and every one of you who've spent so much time looking into all those little details. I know how much has gone into it. Tomorrow I'm hoping the audience will also see it and enjoy it. That's what we're all hoping for. And Pradeep, அவர் இப்போ தான் கொஷின் கேட்குறப்போ he said he's proud of his journey. Seeing your journey, ஏன்னா நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ Dragon and Dude had not come out. So I feel like I've seen your journey a little bit, and I'm really, really proud of it also, because I think you're really, really deserving, and you're not just an actor, you've proved yourself as a star also. அது வந்து like you said, to come alone and do all that, it's not easy. So hats off to you. One of my most favorite people, Gauri, a girl's girl. It was such a pleasure to work with you. Thank you for always being there for me on set and always making sure that I'm good and happy. Malvika ma'am, such a pleasure to work with you. Seeman sir, SJ Surya sir, I'm a really, really huge fan of, since actually really big fan since Maanadu. நான் Venkat Prabhu sir kuda work பண்றப்போ I used to ask him to make me meet him once, because I really think he's a terrific performer, and to get to work with him is an honor, but to get to experience what he puts in his work is another huge pleasure, because இப்போ நம்ம young actors ஆயிருக்கோம், but he is such a super senior in the industry. ஆனாலும் every single day அவர் போடுற efforts பார்த்தா you feel like it's his first day on a set. It's really, really crazy to experience all that. I'm really grateful to have worked with him. நம்ம producers Nayanthara ma'am and Lalit sir, it's not an easy film to make, ஏன்னா to bring out the future. நம்ம இப்போ ஒரு period film பண்றோம்னா we have historical facts or something to refer to. On a future nala everything is created, and it's really expensive also. So
for being pillars of support to this film. Thank you to our producers as well. I don't know if I'm forgetting someone, but if I am, I'm really, really sorry. Thank you so much. இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜ் ப்ளஸ் என் வாழ்க்கையில் இருக்கிற இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜுக்குமே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நான் சொன்னால் நம்ப முடியாது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே பல கோயில்களுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்குறதுக்காக நான் நிறையா கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க சந்தோஷங்களையும் எனக்கு கொடுத்துருக்க அவ்வளோ விஷயங்களையுமே நான் வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். மேபி அதனாலேயோ என்னவோ தெரியாது, என்னுடைய கஷ்டமான டைம்ஸில் கூட எனக்கு நல்ல சாப்பாடும் நல்ல வீடும் நல்ல குடும்பமும் நல்ல ஒரு மனைவியும் நல்ல குழந்தைங்களும் நல்ல நண்பர்களும் நல்ல ஏடிஸும் எனக்கு ஒரு நல்ல டீமும், இவங்க எல்லாருமே என்னுடைய எவ்வளோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே எனக்கு நம்பி இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எனக்கு தனியாக நிற்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் தனியாக நிற்கக்கூடாது. அண்ட் எனக்கு வந்து இப்போது ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு 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 மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணுற மாதிரி என் லைஃப்பில் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சு, ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஃபிலிம் நடக்கிறது நேரத்தில் நிற்கும் போது அதிலிருந்து அதை டேக் ஆஃப் ஆகி இன்னொருத்தவங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம காதில் விழுறது எல்லாமே ஒரே விஷயந்தான் இருக்கும். ஏதாவது சின்னதாக பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், காம்பேக்டாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ நம்மளை வந்து ஒரு மொக்க பீஸாக வந்து பார்க்குறாங்க அப்படின்றது வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேறு. பட் அதை பல தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா நம்மளை இதே மாதிரி பல தடவை வந்து இது வேஸ்ட்டு இது, ஏன்னா நானும் ரவுடி தான் படமுமே வந்து அந்த படத்தை சென்சார் காப்பி எல்லாம் பார்த்ததுக்கப்புறமேல்ட்டு கூட யாருமே நல்லா இருக்குது இப்போ சூப்பராக இருக்குலாம் சொல்லலை. எனக்கு வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான், அது வந்து எனக்கும் அந்த தியேட்டருக்குள்ளே வர அந்த ஆடியன்ஸுக்கும் இருக்கிற அந்த ஒரே ஒரு கனெக்ஷனை நம்பி வாழ்கிறவன் தான் நான். அந்த நாள் வந்து ஏப்ரல் 10, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மொத்த நம்பிக்கை, என் கதை மேலே நான் வச்சுருக்கிற மொத்த நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்க்கு நான் போகும்போது எந்த நம்பிக்கையில் போகும், இந்த இடத்த வந்து மக்கள் ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மொத்த நம்பிக்கையுமே அந்த 10ஆம் தேதியிலேருந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். ஐ வாண்ட் டு கால், எனக்கு சில பேரை வந்து ஸ்டேஜில் என் கூட இங்கே நின்னாங்கன்னா சந்தோஷப்படுவேன். முதல்ல வந்து மயில் வாகனம், என்னுடைய மயில் சார் வந்து யாருன்னா ஆக்சுவலாக நான் முதல்ல நானும் லாடம்னு ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 150 ரூபா பேட்டா கொடுத்தாரு. அவர் தான் அதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். அப்போ 150 ருபீஸ் பேட்டா கொடுக்கும்போது வவுச்சரில் வந்து 115 போட்டிருந்தது, கையில் 100 ரூபா தான் கொடுத்தாரு. என்னடா அது 150 ரூபா போட்டுட்டு கையில் 100 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு யோசித்தேன். அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், நாளைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இவரை கூட வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, என் ஃபோனில் வந்து நான் சில பேரை வந்து ஒரு சில நேம்ஸாக சேவ் பண்ணி வைப்பேன். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதே மாதிரி நடக்கும். அது வந்து என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன், என்னுடைய பிலீஃப். சொன்னால் நம்ப முடியாது. அன்றைக்கி ஒரு என்கிட்ட கொடுக்கும்போது அவர் நம்பர் வந்து மயில் வாகனம் ப்ரொடியூசர்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி ரவுடி பிக்சர்ஸில் அவர் தான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர். நாளைக்கு ஏதாவது கடன் ஆச்சுன்னா அவர் தான் கட்டணும். ஸோ மயில் சார், அப்புறம் குபேர் எனக்கு வந்து எனக்கு ஒரு சொந்த தம்பி இருந்திருந்தா கூட, ப்ளீஸ் மியூசிக் வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்க. குபேர் எக்கோ அடிக்குது. குபேர் ப்ளீஸ் குயிக்காக முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு சொந்த பிரதர் இருந்திருந்தா கூட என் ப்ரெஷர் தாங்காமல் நேரம் ஓடி இருப்பாங்க, இல்லைனா நான் சாப்பிட்ற ஃபுட்டில் சுகர் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஈஸியாக இருந்தது கிடையாது. இந்த படம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த புஷ்வானம் முடியட்டும். ஒரு படத்தில் இந்த விவேக் காமெடியில் வரும், இந்த மாதிரி
இது ஒருத்தன் போது தம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் தீப்பெட்டி இருக்கா அப்படின்னும், அப்புறம் தம் இருக்கா அப்படி கேட்போம். அந்த மாதிரி தம் அடிக்க வெறும் வாய் மட்டும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பிளான் பண்ணேன். நான் முதல்ல இந்த படத்துக்கு பட்ஜெட் போடும்போது 150-200 கூட செலவாகும் அப்படி சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொன்னால் பெரிய பட்ஜெட், உடனே ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்படி ஒரு பெரிய படம் பண்ணுவோம் அப்படின்ற ஆசையில் கடகடன்னு வேலை நடக்கும்னு நினச்சா அடுத்த வாட்டி அந்த இதே நடக்கலை. ஸோ இது வந்து காத்துவாக்கில் 2 காதல் படத்துக்கு முன்னாடியே நான் பண்ண வேண்டிய ஒரு படம். அப்போவே SK17 சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆன ஒரு படம் தான் அது. அப்போது இது இது நடக்காதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும் நான் இது பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சிருச்சு இது நடக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்து நான் வெளில வந்துட்டு அதே அவங்க சொன்ன மாதிரி காம்பேக்டாக ஒன்று பண்ணுங்கள், சின்னதாக ஒன்று பண்ணுங்கள், நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். காத்துவாக்கில் 2 காதல். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் செஸ் ஒலிம்பியாடை வந்து டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த செஸ் ஒலிம்பியாடை நான் பண்ணும்போது ஒரு சின்ன விஷன், ஏன்னா நான் எல்லைக்கையில் வந்து நான் இது வச்சுருந்தேன், அது என்ன இந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சீஃப் மினிஸ்டரும் AR ரஹ்மான் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டில் டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த சாங்கில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே இது எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நேப்பியர் பாலத்தில் வந்து இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது அந்த நேப்பியர் பாலத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ராகினி எங்கள் ரெனேசன்ஸ் இந்த டீம் அப்போ நாங்கள் வந்து அது யோசித்தோம். அப்போது அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி அந்த நைட்டு வந்து அந்த ஷூட்டிங் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நைட் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது எனக்கு திருப்பியும் அந்த எல்லைக்கையோட ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ ஆல்ரெடி நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கமிட் ஆயிருந்தேன். சம்டைம்ஸ் நமக்கு சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கும், இந்த ஃபிலிம் நடக்கும், எப்படியாவது இது நடக்குமோ, இது ஒரு நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் அது வேறு மாதிரி சுற்றி வேறு மாதிரி போய் அது கடைசியில் அன்றைக்கி ஒரு சின்ன ஹோப் இருந்தது இது நடந்துடும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே சென்னையோடைய ஃபியூச்சரிஸ்டிக், ஏன்னா ஒரு டிரெக்டராக ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து இருக்கிற பிக்கஸ்ட் பிளெஸிங் என்னென்னா அவங்க என்ன வேணால் கற்பனை பண்ணலாம், அது வந்து நிஜத்தில் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இப்போது ஒரு டிரெக்டர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான், ஆனால் அவன் படத்தில் இருக்கிற சில கேரக்டர்ஸை ரொம்ப பணக்காரனாக காட்டுறது, சந்தோஷமாக காட்டுறது, ரொம்ப ஒரு நிறைய நல்ல விஷயங்களாக காட்டுறது வந்து ஒரு டிரெக்டருக்கே கிடைக்கிற ஒரு பெரிய புண்ணியம் அது. அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நம்மளோட கற்பனை எல்லாத்தையுமே சினிமாக்குள்ளே சொல்லலாம். நம்ம சொன்னோன்னா ரெயின் அப்படின்னா ரெயின் வரும், ரெயின் கட் அப்படின்னா ரெயின் கட் ஆகிடும், ட்ரெயினை பேக்கில் போக சொல்லலாம், ஃப்ரண்ட்டில் வர சொல்லலாம். இதெல்லாம் ஒரு டிரெக்டருக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்.